ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஒரு நொடி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பி மணிவர்மன் இயக்கியிருக்கிறாரு. கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மதுரை அழகர் புரொடக்ஷன் கம்பெனி மற்றும் ஒயிட்லாம் பிக்சர்ஸ் வழங்க தயாரிப்பாளர்கள் அழகர் குருசாமி, கேஜி ரித்தீஷ் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. தனஞ்சயன் இந்த படத்தை தமிழகமெங்கும் திரையரங்குகளில் வெளியிட்டிருக்கிறாங்க. தமன்குமார், வேல ராமமூர்த்தி, எம்எஸ் பாஸ்கர், பல கருப்பையா, கஜராஜ், ஸ்ரீரஞ்சனி, தீபா சங்கர், அருண் கார்த்திக் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் ஸ்ரீரஞ்சனி தனது கணவர் எம்எஸ் பாஸ்கரை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். என்னவென்று போலீசார் விசாரிக்க தனது கணவன் மகள் திருமணத்திற்காக வட்டிக்கு வேல ராமமூர்த்தி ஆளிடம் கடன் வாங்கினார். கொஞ்சம் கடனை வட்டியுடன் கொடுத்து விட்டோம், மீதி பணத்திற்கு அவகாசம் கேட்டோம், அவகாசம் தராமல் சொத்து பத்திரத்தை கொடுங்கள், அசலும் வட்டியும் கொடுத்துவிட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மிரட்டி சொத்து பத்திரத்தை வாங்கி சென்றார்கள். எனது கணவர் பணத்தை ஏற்பாடு செய்து வேல ராமமூர்த்தியிடம் கொடுத்து சொத்து பத்திரத்தை வாங்க சென்றவர் இதுவரை வீடு வரவில்லை என்று சொல்ல, எம்எஸ் பாஸ்கரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீஸ் அதிகாரியான கதாநாயகன் தமன்குமார் விசாரணையில் இறங்குகின்றார். வேல ராமமூர்த்தியும் அவரது ஆட்களையும் கைது செய்து கஸ்டடியில் வைத்து எம்எஸ் பாஸ்கர் எங்கே என விசாரிக்கும் வேளையில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது, ஒரு பெண்ணை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்று. தமன்குமார் அந்த செய்தி கேட்டு சம்பவ இடத்திற்கு சென்று பார்க்கின்றார். அந்த பெண்ணை யார் கொலை செய்தார்கள் என்ற கூடுதல் விசாரணையும் தமனுக்கு டென்ஷனை ஏற்படுத்த, எம்எஸ் பாஸ்கர் என்ன ஆனார், பெண்ணை கொலை செய்தது யார் என்பதை விறுவிறுப்பாக எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. போலீஸ் அதிகாரியாக தமன்குமார் நன்றாக நடித்துள்ளார். எம்எஸ் பாஸ்கர், ஸ்ரீரஞ்சனி இருவரும் சிறப்பாக நடித்துள்ளனர். சொத்தை அபகரிக்கும் ரவுடியாக வேல ராமமூர்த்தி கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். எம்எல்ஏவாக கரு பழனியப்பன் நடிப்பில் அசத்தியுள்ளார். மற்றும் இதில் நடித்த தீபா சங்கர், அருண் கார்த்திக், கஜராஜ் என அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். கேஜி ரித்தீஷின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம். சஞ்சய் மாணிக்கம் இசையில் பாடலும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. எடுத்துக்கொண்ட த்ரில்லர் கதையை சூரசக்தியுடன் எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லி வெற்றி படமாக கொடுத்துள்ள இயக்குனர் பி மணிவர்மனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.